ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கி வேலைப்புக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை வங்கியில் சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போது அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த வெப்சைட்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். டைரெக்டாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேரம் போயிட்டு கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்குள்ளே பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்க்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேராக போயிட்டு கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் மாறுபடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா 32லேருந்து 33 மாவட்டத்துக்கு மேலே உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் தான் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தா இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக இதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஏதோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹால் டிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான யூசர் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண சில அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஐடி மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு நார்மலாக SMS மூலம் அறிவிச்சிருப்பாங்க. அதேமாரி மெயிலுக்கும் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த மெசேஜ் டீல் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் உங்களுக்கான யூசர் ஐடி கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க. அதில் உங்களுக்கான யூசர் ஐடி கொடுத்துருக்கோங்க. பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் SMS மற்றும் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நீ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ சப்மிட் கொடுத்தா போதும் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து பார்த்தா பாஸ்வேர்டு தெரியலனா 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா போதுமானது. ஒன்று பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் அல்லது டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, உங்களுக்கான அட்ரஸ் என்ன, ஃபோட்டோ என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேர்வு கூடத்தின் பெயர் மற்றும் முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்க போதோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸில் போய்ட்டு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி இது எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக காலேஜில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கு இதை மாதிரி நீங்கள் ஆஜராகிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கான டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/12/2023 கொடுத்துருக்காங்க. காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது. ஸோ எக்ஸாம் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பிளேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான OMR விடைத்தாள் நிரப்புவதற்கான அறிவுரையை வந்து பார்த்தா 9 மணிக்கு வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கெலாம் வந்து போயிடுங்க. 9:30 மணிக்கு எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. 10 மணிலேருந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருக்க போது. அதேமாரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்குது பாருங்கள். OMR நீங்கள் ஷேடோ பண்ணுறதுக்கு அந்த பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.